காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்சிபுரம்லேருந்து சென்னைக்கு போகிறோம். எதுக்கு சென்னைக்கு போகிறோம்னா இந்த பார்ட்ஸ்னால் வாங்க போகிறோம். மெட்கார்டு எல்லாமே வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து எடுக்க சொல்ல கொஞ்சம் மைக்கு மக்கார் பண்ணி விட்டுருச்சு. அதனால் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். சுங்காசத்திரம் நாங்கள் வந்துட்டோம். அதனால் வந்து இங்கேருந்து செக் பண்ணோம். இங்கே தான் செக் பண்ணோம். சரி செக் பண்ண சொல்ல மைக் வந்து ரெக்கார்டே ஆகலை. அதனால் அதில் நிறைய விஷயம் சொன்னேன். பட் கேட்காதா தெரியல. ஹெல்மெட்டு கரெக்டாக அதை மட்டும் மாட்டிட்டேன்னா சரி அப்படின். ஓகே மாட்டியாச்சு. இப்போ வந்து பறக்கலாம். போலீஸ்காரனா நிற்கிறாங்க. ஸ்பீட் செக் பண்ணுறாங்களா தெரில. தீனா வண்டி ஸ்ரீபெரும்புத்தூர் 76. டே ரிலாக்ஸாக அந்த மாதிரி வண்டியை பொறுமையாக இல்லை கொஞ்சம் 60 ஓட்டின்னு போனால் நல்லா தான் இருக்கும். லாங் ட்ரைவ் கூட போனால் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு லாங் ட்ரைவ் ட்ரிப் பண்ணிடுவோம். இப்போ வந்து லாங்காக போகிறது வந்து இந்த வண்டியில் இப்போ தான் ஃபஸ்ட்டு. நம்ம வண்டிக்கு என்னென்ன வாங்கலாம் அதனால் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துச்சு. பஸ் இல்லை, இடமே வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த பக்கம் போனால் ஏதோ சொல்லுவாங்களே வாலாஜபாத்தா. வாலாஜபாத்தினா அது தாம்பரம். அந்த பக்கம் போனோம்னா தாம்பரம். டே முட்டுற போகிறான்டா தமிழ் ஓட்டாரு. ஐயோ நம்ம முறி கூட்டதுனால அவர் சர்வம் ஓட்டின் பேர் போகிறாரான்னு தெரில. ஆனால் நான் பின்னாடி வர சொல்லே பார்த்தேன். ஒருத்தர் அப்படியே வலிச்சு ஓட்டுன்னு வந்துருந்தார். காரியை பயங்கரமாக ஓட்டுறாருப்பா. இவர் பின்னாடியே போனால் சீக்கிரமாக போயிடலாம் போலியா. அவர் எங்கேயோ போயிட்டாருப்பா காரை வச்சுன்னு. ஹிமாலயன் போதுப்பா வாங்கலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓட்ட சொல்ல. ஹிமாலயன் வந்து லாங் போகலாம், நல்லா அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதுலேயும் வந்து நம்ம வண்டியை வச்சுன்னு பொறுத்து தானுங்க. நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஆகிடுச்சுன்னா எங்கே வேணால் போகலாம், நம்ம இஷ்டம்தான். அதனால் வந்து இது நேக்கடு பைக்கு. கொஞ்சம் நம்ம சிட்டிலாம் நல்லா ஓட்ட முடியும். அதோ பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக தரம் இருக்கும். காய்ஸ் டோல் வந்துச்சு. புதுப்பேட்டைக்கு போயிட்டு எந்த கடை வந்து நல்லா இருக்குன்னு தெரில, எங்கே நல்லாயிருக்குன்னு தெரில. அது வேறு, அதுதான் பார்க்கணும். அங்கே போயிட்டு அப்பா இவ்வளோ பெரிய இதில் இறக்க முடியுமா வண்டியை? இறக்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. நீங்களே மறைச்சிருந்தா நாங்கள் எப்படிடா போகிறது? டக்குன்னு அவனை யாரோ நல்லா இருப்பா. தப்பு இன்னைக்கு வந்து வெயில் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நான் வெயில் அதிகமாக இருக்கும் மண்டை சூடாகி தான் வருவோம் போல் நம்ம அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே கூலிங்காக இருக்குது. நீங்களும் ஏதோ பெஸ்ட்டாக ஒரு ஆக்சசரிஸ்னால் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி சொல்லுங்கள். அதுவும் நம்ம வாங்கலாம். ஆக்சசரிஸ் என்னென்ன வாங்க போகிறோன்னா பிஎன் ரைடு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்கிறாங்க காலை வச்சுக்கிறதுக்கு. அது கொஞ்சம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் கரெக்டாக இருந்துச்சுன்னா எப்படியோ ஒரு 3000 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபாய் சம்திங் எதோ ஆகும். 3000 ரூபாய்க்குள்ளே முடிச்சதுன்னா நல்லாயிருக்கும். லைட்டும் மாட்டணும், ஃபாக் லைட் மாட்டணும். அது வந்து இப்போ மாட்டலாமா வேணாமா எனக்கு தெரியல. ஏன்னா சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் எடுத்து போய் விட போகிறான் சர்வீஸ் வேறு வண்டியை. அப்புறம் மாட்டிக்கலாம் இருக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிட்டு பிறகு ஃபாக் லைட் மாட்டலாம் இருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு லாங் ட்ரைவ் போக சொல்ல அந்த டைம் அப்படியே மாட்டிட்டு அப்படியே கிளம்பிடலாம் பார்க்குறேன். டாப் பாக்ஸ் வந்து போடலாமா வேணாமான்னு தெரில. ஆனால் காசு எவ்வளோ ஆகுன்னு தெரில. அது ஒன்று செக் பண்ணிவிட்டு நான் எது ஃபிட் பண்ணுறேன்னு தெரில எனக்கு. அங்கே போனால் எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க பார்ப்போம். அந்த ரேட்டை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே முடிவு பண்ண முடியும். ரோடே நல்லா இல்லையாடா டே. இப்போதான் போட்டாங்க ரோடு, அதுக்குள்ளே பேட்ச் ஒர்க்கா என்னடா நீங்கள்? அதுவும் இல்லாமல் நம்ம டாப் ஸ்பீடு ஏதோ செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்க வீடியோ ஏதோ போட்டோம்னா இது அவ்வளோதான். வீட்டுக்கு போலீஸ்காரங்க தான் வருவாங்க. அப்புறம் குயிக் ஷிஃப்டர் வந்து செக் பண்ணவே இல்லை. 4th கியரில் இருக்குது. 5th கியர் போட போகிறேன்.
ஓகே நல்லா தான் இருக்குது. 6th கியர் போட போகிறேன். பக்கா. இப்போ வந்து குறைக்க போகிறேன். 5th 4th பங்கமாக இருக்குங்க. ஒரு ஜர்க்கும் இல்லை. இந்த வண்டி ஓட்டினா எனக்கு சூப்பர் பைக்கு ஃபீல் தான் வருது. சூப்பர் பைக் ஓட்டி பார்க்கல, பட் ஆனாலும் ஓட்டுவோம். குயிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காதுங்க, நல்லா இருக்குது. ரிக்ஷாக்காரங்க மட்டும் நம்பவே முடியலங்க. இந்த ஷேர் ஆட்டோக்காரங்களும் சரி, ஆட்டோக்காரங்க இல்லை, ஷேர் ஆட்டோ தான் மெயினாக. பயங்கரமாக அப்படியே இண்டிகேட்டர் எதுவுமே போட மாட்டாங்க. லோக்கலில் அங்கே மட்டும் போடவே மாட்டாங்க. சர்ன்னு திருப்பின்னு வந்துடும். அதே வந்து கொஞ்சம் கார் ஓட்டுறவங்க கூட பிரச்சனை இல்லை, வண்டி ஓட்டுறவங்க தான் பிரச்சனை. கேட்டால் நம்ம தான் வந்து கரெக்டாக வரல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வண்டி வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி சொல்லுவாங்க, பா தம்பி நீ தான்ப்பா கரெக்டாக வரணும் அப்படின்னு. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயோ பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதனால் வந்து பெட்ரோல் பிரச்சனை இல்லை. ரைடிங் ஜாக்கெட்டும் வாங்கணும் கைஸ். அது கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் பார்க்கணும். ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு எல்லாமே வாங்கணும். அதே மாதிரி பில்லியனுக்கும் எல்லாமே வாங்கணும். என் தம்பியும் வருவான் ரைடில் பார்த்தீங்கன்னா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடும் பூந்தமல்லியும். அங்கேருந்து வந்து நான் மேப்பு போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மொபைல் ஹோல்டரும் வைக்கணும், எவ்வளோன்னு சொல்லணும்னு தெரில, பார்ப்போம். இல்லைனா ஆன்லைனில் வாங்கிட்டு கூட இப்போ வச்சுடுவேன். போனாட்டி நான் என்னோட கரிஷ்மா வண்டியில் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிட்டு வச்சுட்டேன். சூப்பராக இருந்தது. எனக்கு 20 ஸ்பீடு போனால் கூட கீழே வீல ஃபோனு. இந்த வண்டி பேர் நான் என்ன வச்சுருக்கேன்னா டோனின்னு வச்சுருக்கேன். யூடியூப் சேனலோட நேம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் ஆஃப் ரோட் பண்ண முடியுமான்னு தெரில, பட் ஆனால் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பூந்தமல்லி வந்துடுச்சு. இந்த பிரிட்ஜு பார்த்தோம்னா தான் தெரியுது பூந்தமல்லி வந்திருக்குன்னு சொல்லி. கோயம்பேடுனா தாண்டி வந்துட்டோம். புதுப்பேட்டைக்கு வந்து 3 கிலோமீட்டர் இருக்குன்னா இங்கேருந்து. பயங்கரம் வெயிலாக இருக்குது, கஷ்டமாக முடியல. இனிமேல் வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, கஷ்டம்தான் இனிமேல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் டிரைவ்னா ஓட்டி. அதனால வந்து பின்னாடினா ரொம்ப வலிக்குது, உட்கார முடியல. அதுதான் ஒன்று. பூந்தமல்லி டு கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக்காக இருந்தது. சார்ஜர் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணல. ஏன்னா 2 பேட்டரி தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு பேட்டரி இப்பயே கேல் ஆயிடுச்சு. இது காலேஜா? எங்கே போடுறப்பா, சூப்பராக இருக்கு இது காலேஜ் போல். இந்த ரவுண்டாக நான் ரைட் அடித்தா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்தாச்சு. நம்ம எங்கே இருக்கோன்னா புதுப்பேட்டையில் தான் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் இங்கே தான் இப்போ அதிகமாக போலீஸ்காரங்களாம் இருக்காங்க. அது ஏன் தெரியலையே, அவங்களும் மாற்ற வந்திருப்பாங்களோ ஆக்சசரிஸ் தெரியல. கைஸ் வந்துட்டோம். இதுலேருந்து தான் புதுப்பேட்டை ஆரம்பிக்குது. இப்போ நம்ம எந்த கடைக்கு போய் பண்ண போகிறோன்னு தெரில. இங்கே இருக்குது என்னப்பா யாருமே கூப்பிடல. காலையில் போனோமா கூப்பிடுவாங்களா? ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. எங்கே போய் எங்கே கேட்கறதுன்னு தெரில. நாங்கள் அங்கே வந்து ஒரு வாட்டி கேட்டோம். பைக் ஸ்டூடியோ சென்னை. அங்கே நான் போஸ்டரில் ஒரு பையன் கூப்பிட்டான்பா, என்ன வேணும் சொல்லி கேட்டிருந்தான். ஆமாம் இது வர முடியுது. இங்கே தான் வந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோங்க. இங்கே தான் பிரியாணி சாப்பிட்டோம். ஒரு கடை இருந்தது, இதோ அந்த கடை தான் நினைக்கிறேன். இப்போ போட்டாங்களான்னு தெரில, போடலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கடையில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். அதுதான் அது போயிட்டு நம்ம எல்லாமே பார்க்கணும்ல. பார்த்தா தானே, கேட்டால் தானே, ரேட்டு கேட்டால் தானே. நம்ம இது சுத்தத்துக்கே டைம் ஆடும் போல். எந்த ஷாப் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஷாப் நேமாக சொல்லிடுறோம். சில நேரம் கழித்து சிட்டி ஸ்டார் தான் வந்து நான் எல்லாமே ஃபிட் பண்ணது. எல்லாமே இருக்குதான், பட் ஆனால் ரேட்டு எனக்கு தெரியல. சொல்கிறேன் ரேட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போடலாம். வண்டி கொஞ்சம் வெயிட்டான மாதிரி இருக்குது. கொஞ்சம் பின்னாடி வந்து இப்போ டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். ரிவர் கார்டு எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மொபைல் ஹோல்டரும் வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் புதுசாக. ஆனால் ஜென் 3 மட்டும் கிடைக்கவே மாட்டேதுங்க. ஃபுட் ரெஸ்ட்னா வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஜென் 2ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு பிடிக்கல. அது நம்ம ஆன்லைன்லேயே வந்து பார்த்து என் ஃப்ரெண்டு வாங்கினா ஃபுட் ரெஸ்ட் வந்து அது நம்ம ஆன்லைன்லேயே வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இங்கே வந்ததுக்கோசரம் டாப் பாக்ஸு அது மாட்டிட்டோம். புதுப்பேட்டையிலேருந்து ரிட்டன் வந்துட்டோம். எஸ்எஸ் ஹைதராபாத்தில் தான் பிரியாணி சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.